எந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிக்காலம் 1 வருடம் ஆகும்? ஏ. உகாண்டா, பி. சுவிட்சர்லாந்து, டி. அர்ஜென்டினா, டி. பெல்சியம். சரியான பதில் ஆப்ஷன் பி, சுவிட்சர்லாந்து. உலகில் மிகச்சிறிய மனித இனத்தவர் யார்? ஏ. பிக்மி, பி. செமாங், சி. மகர், டி. அண்டமான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பிக்மி. உலகிலேயே மிக உயரமான கிரிக்கெட் மைதானம் உள்ள நாடு எது? ஏ. பாகிஸ்தான், பி. பிரேசில், சி. இந்தியா, டி. நியூசிலாந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி, இந்தியா. மனித நாக்கில் சுவை அறியும் செல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ. 4000, பி. 1200, சி. 2300, டி. 3000. சரியான பதில் ஆப்ஷன் டி, 3000. இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது? ஏ. 90,000 முறை, பி. 99,543 முறை, சி. 1,03,689 முறை, டி. 1,50,000 முறை. சரியான பதில் ஆப்ஷன் சி, 1,03,689 முறை. பூரண ஆயுள் என்பது எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஏ. 100 ஆண்டுகள், பி. 120 ஆண்டுகள், சி. 75 ஆண்டுகள், டி. 90 ஆண்டுகள். சரியான பதில் ஆப்ஷன் பி, 120 ஆண்டுகள். ஒரு தலைமுறை என்பது எத்தனை ஆண்டுகள்? ஏ. 60 ஆண்டுகள், பி. 85 ஆண்டுகள், சி. 75 ஆண்டுகள், டி. 33 ஆண்டுகள். சரியான பதில் ஆப்ஷன் டி, 33 ஆண்டுகள். அம்பேத்கர் சர்வதேச மையம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. புதுடெல்லி, பி. குஜராத், சி. சிக்கிம், டி. தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, புதுடெல்லி. இந்தியாவில் அதிக காற்றாலை உள்ள மாநிலம் எது? ஏ. கேரளா, பி. குஜராத், சி. கர்நாடகா, டி. தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படும் உயிரினம் எது? ஏ. மண்புழு, பி. வெள்ளாடு, சி. நாட்டு மாடு, டி. எதுவுமில்லை. சரியான பதில் ஆப்ஷன் பி, வெள்ளாடு. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஏ. கோவை, பி. தென்காசி, சி. திண்டுக்கல், டி. தேனி. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். உலகில் குடியுரிமை பெற்ற ரோபோட் எது? ஏ. சோபியா, பி. அட்லாஸ், சி. அசிமோ, டி. பாய்மெக்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சோபியா. உலகில் ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஏ. சீனா, பி. ஜப்பான், சி. சவுதி அரேபியா, டி. அமெரிக்கா.
சரியான பதில் ஆப்ஷன் சி, சவுதி அரேபியா. இந்தியாவில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஏ காஷ்மீர், பி கேரளா, சி சிக்கிம், டி கர்நாடகா. சரியான பதில் ஆப்ஷன் டி, கர்நாடகா. இந்தியா போலியோ இல்லாத நாடு ஆக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 1990, பி 2014, சி 2010, டி 2000. சரியான பதில் ஆப்ஷன் பி, 2014. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை முதலில் எந்த மாநிலத்தில் தொடங்குகிறது? ஏ கேரளா, பி திரிபுரா, சி தமிழ்நாடு, டி மேகாலயா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஊதா நிற தக்காளி எந்த நாட்டில் அதிகம் காணப்படுகிறது? ஏ அமெரிக்கா, பி ஜப்பான், சி சீனா, டி இங்கிலாந்து. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. மிக வேகமாக வளரும் தாவரம் எது? ஏ வாழை மரம், பி தென்னை மரம், சி மூங்கில், டி பப்பாளி. சரியான பதில் ஆப்ஷன் சி, மூங்கில். தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஏ கேரளா, பி ஒடிசா, சி பஞ்சாப், டி அசாம். சரியான பதில் ஆப்ஷன் டி, அசாம். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். இந்தியாவில் மிகப்பெரிய மிருக காட்சி சாலை எங்கு அமைந்துள்ளது? ஏ மும்பை, பி டெல்லி, சி கேரளா, டி சென்னை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். குமிட்டிப்பதி பாறை ஓவியம் காணப்படும் இடம் எது? ஏ கோவை, பி மதுரை, சி சிவகங்கை, டி தேனி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கோவை. தமிழ் மொழி தியாகிகள் தினம் நாள் எது? ஏ மார்ச் 10, பி ஜனவரி 25, சி ஏப்ரல் 19, டி ஆகஸ்ட் 17. சரியான பதில் ஆப்ஷன் பி, ஜனவரி 25. முட்டையுடன் எதை சேர்த்து சாப்பிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இறக்க நேரிடும்? ஏ தக்காளி, பி பீட்ரூட், சி முள்ளங்கி, டி பூசணிக்காய். சரியான பதில் ஆப்ஷன் டி, பூசணிக்காய். நடமாடும் பாஸ்போர்ட் வாகன சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஏ சேலம், பி சென்னை, சி திருச்சி, டி கோவை. சரியான பதில் ஆப்ஷன் டி, கோவை. 2025ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஏ 311 பேரு, பி 131 பேரு, சி 113 பேரு, டி 110 பேரு. சரியான பதில் ஆப்ஷன் சி, 113 பேரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கிவ்வே கொஸ்டினுக்கும் சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் கிவ்வேக்கான ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிவ்வேக்கான ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கிவ்வேயில் வின் பண்ணுறவங்களுக்கு 1+ 5G மொபைல் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதான் இந்த கிவ்வேயோட ப்ரைஸ். இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற டேட்டு வந்து டிசம்பர் 20 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாள், அதாவது டிசம்பர் 30 இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் சரியாக கமெண்ட் பண்ண ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து 1+ மொபைலை வந்து கிவ்வே ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டேட்டு வந்து டிசம்பர் 20 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து 10 நாள், அதாவது டிசம்பர் 30 இந்த வீடியோ வந்து 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். ஒருவேளை 10,000 வியூஸ் போகல அப்படின்னா கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகுது, ரிஜெக்ட் பண்ணிடுவோம் கிவ்வேயை. அப்படி 10,000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா அந்த 10 நாளுக்குள்ளே கீழே சரியாக பதில் அளிச்சிருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம். நிறைய பேர் வந்து சரியான பதில் அளிச்சிருந்தாங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சிறப்பு பரிசாக வந்து 1+ 5G மொபைலை கொடுக்க போகிறோம். பட் வந்து 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியாக கொடுத்துருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் பண்ணுறீங்க. நிறைய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். 3க்குமே சரியான பதிலை நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 1+ மொபைல் வந்து கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். இதுக்கான ரூல்ஸ் அண்டு ப்ரைஸை நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த கிவ்வே கொஸ்டின் தெரியும். ப்ளஸ் வந்து ஜிகே ரிலேட்டிவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து கிவ்வேலையும் ஜாயின் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஜிகே ரிலேட்டிவாக இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதை ஃபாலோ பண்ணட்டும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நிகா குயிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுபோல் இன்னொரு ஜிகே வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.